விஜய்க்கு முட்டு கொடுத்து தலைவர் அபியூஸ் பண்ணவனுங்க. ரீசெண்டா 2 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. எத்தனை ஐடி வேணும் உனக்கு? நானே எடுத்து தரேன், உனக்கு ப்ரூஃபோட எடுத்து தரேன். எந்த சல்லி பிசுறாது. அடிச்சு வச்சு சொல்லுவான் அவன் வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன். நீ சண்டை போடு, தப்பே கிடையாது. ஆனா அவன் என்ன ஐடி, அவன் உண்மையில எந்த ஃபேன் தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுன்ற. அதுதான் நான் உன்கிட்ட சொல்றேன். நீ அந்த ட்வீட்டை கோட் பண்ணி அடிக்கும் போது எல்லா அஜித் ஃபேனும் கோட் பண்ணி அவன் இருக்கிறான். வரான் யாரு? ரஜினியை பிடிக்காத அஜித் ஃபேனு. அப்ப இங்க ரஜினியை பிடிக்கக்கூடிய அஜித் ஃபேன்ஸுக்கு நீ அவனுக்கு நீ என்ன பதில் சொல்ல முடியும்? சரி, இல்ல நான் கேக்குறேன். நான் இப்ப இந்த இஷ்யூக்கு முன்னாடி எப்பயாச்சும் அஜித்தை பத்தி நான் போஸ்ட் போட்டிருக்கேன், தப்பா ஏதாவது பேசிருக்கேன்? இல்ல, விஸ்வாசம் பேட்ட டைம் முன்னாடி இல்ல அது இல்ல. இல்ல. ஆனா இந்த தடவை நீ என்ன பண்ணிட்டனா, இல்ல நீ ஏத்துக்கலையாங்க. ஆனா இந்த தடவை நீ என்ன பண்ணிட்டனா, ஒரு நிமிஷம், இந்த தடவை நீ என்ன பண்ணிட்டனா, அவன் எந்த மியூச்சுவல் ஐடி, அவன் மியூச்சுவல் ஐடின்னு நினைச்சிருக்கிறேன். ஆக்சுவலி அவன் ஃபாலோவர்ஸ்க்காக. நீ ஒன்றும் இல்லை, இது உனக்கே தெரியுறங்க. ஏகேன்னு நீ ப்ரொஃபைலை வச்சாலோ, இல்லை நீ வந்து அஜித்துன்னு சொல்லிட்டு நீ வந்து ஃபோட்டோ டிபி வச்சாலோ, இல்லை நீ ரஜினின்னு சொல்லிட்டு நீ டிபியில் ஃபோட்டோ வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுறவன் தான் இங்கே நிறைய பேர் இருக்கான். உண்மையா இல்லையா? அவன் சிவகார்த்திகேயன் சொல்லிட்டு டிபியில் உள்ள வச்சிருந்தா அவனுக்கு அந்த 1200 ஃபாலோவர்ஸ் கூட வந்திருக்காது. அதான் உண்மை. அவன் நீ கோட் பண்ண உடனே நான் பதிலுக்கு நான் கோட் பண்ணி என்ன அடிக்கிறது எவ்வளோ நேரம் ஆகும் அவனை? ஆனால் நான் உள்ளே போயிட்டு ப்ரொஃபைல உள்ள போய் பார்த்தேன். அடுத்து நீ கோட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து அவன் 24 நேரமும் என்ன வேலையை தருமா பார்த்தான் அவன்? அஜித் ஃபேன்ஸ் போடக்கூடிய ட்வீட்டு சுரேஷ் சந்திராலேருந்து ஆரம்பிச்சு இன்னும் நிறைய பெரிய பெரிய அஜித் ஃபேன் ஐடி இருக்கிற எல்லா ட்வீட்டையும் அவன் லைக் ஆட்டி தட்டுறான். என்னன்னா, நாளைக்கு எவனா நம்ம ப்ரொஃபைல உள்ள போய் பார்த்தான்னா நம்மளை எவனும் வந்து சந்தேகப்படக்கூடாது அப்படின்றது அவன் என்ன பண்ணுறான், உள்ளே பூந்து எல்லா அஜித் ஃபேன்ஸ் போட்ட ட்வீட் எல்லாத்தையும் ஆட்டி தட்டி தனக்கு அந்த ஐடிக்கு அந்த ட்வீட் எல்லாத்தையும் மேலே ஏற்றுறான். நல்லா புரிஞ்சிக்க, ப்ரொஃபைல் மேலே ஏற்றுறான் நல்லா. அப்போ என்ன பண்ணுவான், பார்க்குறவன் டே இவன் அஜித் ஃபேன், இவன் அஜித் ஃபேனா நினைப்பான். ஆனால் உள்ள கீழே போய் பார்த்தீங்கன்னா பக்கா மியூச்சுவல், பக்கா சிவகார்த்திகேயன் ஃபேனு, பக்கா சிவகார்த்திகேயன் ஃபேன் அவன். இதுல தப்பு நடந்திருக்குன்ற. நீ கோட் பண்ணும்போது அந்த ஐடி ஏது என்ன ஏதுன்னு பார்க்காம நீ அடிச்சுட்ட, கண் மூடித்தனமா நீ போட்டு அடிச்சுட்ட. நீ இப்ப நீ சொன்ன அந்த டிபி அந்த பயோல இதுல உன் கூட சேர்ந்துக்கிட்டவன் யார் தெரியுமா? அந்த எம்எஸ்டி, அந்த இஎன்எஸ் எம்எஸ்டின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர் ஐடி. அவன் என்ன பண்றான், இதான் காரணம் சொல்லிட்டு உன்னை கூட கோத்து வச்சுக்கிட்டு இப்ப பாபன் மகேஷ் ஒன்னா கூட சேர்ந்துப்பான். எப்படா உள்ள போடலாம், எப்படா உள்ள குளிர்காயெல்லாம் காத்துட்டு இருக்கிறானுங்க. இல்ல நான் அவனை ஃபாலோ பண்றதோ எதுவுமே நான் அவனை விட்டுருங்க. அவன் இதுலயே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அவன் நான் நேற்று செக் பண்ணும் போது அவன் பயோல இப்படி பார்த்தேன், அவன் டிபி இப்படி பார்த்து, இதுதான் ரீசன் மட்டுமே தவிர எனக்கும் அஜித் மேல வந்து நான் என்ன இது வரைக்கும் நான் அபியூஸ் பண்ணது கிடையாது. அது வரைக்கும் நான் இப்ப கூட இந்த சண்டையில கூட அஜித் அபியூஸ் பண்ண கிடையாது. இந்த ஸ்பேஸ் லிஸ்ட்ல இருக்கிற நிறைய அஜித் ஃபேனா இருக்கிறான். அவனை ஒன்று சொல்றேன், நிறைய தடவை வாண்டடா சில அஜித் ஃபேன் இது இந்த பரணி மாதிரி இருக்கிற மாதிரி சில பேர் ட்வீட் போட்டதுக்கு இங்கே மற்ற அஜித் ஃபேன்ஸ் உள்ள எனக்கு டிஎம்ல வந்து என்ன சொன்னாங்க, அதுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணேன். அப்புறம் அந்த ட்வீட்டை விட்டுட்டு அவன் அடுத்ததுக்கு அவங்க என்ன ரீசன் சொன்னான், இன்னும் சில ஐடிகள் ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு போச்சுறாங்க. சரியா? இதான் அவனை ஃபர்ஸ்ட் டைம் நான் ஸ்பேஸ் போடுறது. நான் இப்போ இதெல்லாம் ஸ்பேஸ் போட்டு உட்காந்துருன்னு அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், என்னை விட இங்கே பெட்டரான புத்திசாலியான ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு தான் நான் அமைதியாக இருந்தேன் 3 நாளா. நான் என்ன சொல்கிறேன், நீ அடி, ஃபேன் ஃபைட்டு பண்ணு, உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ஆளுமையரே கிடையாது. ஆனால் நீ யாரை அடிக்கிறியோ அவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடின்ற. அவ்வளோதான் நான் சொல்கிறேன். நீ தெரிஞ்சுக்கிட்டு அடி. இங்கே ரஜினி விஜய் மியூச்சுவல் ஐடி இங்கே நிறைய பேர் இருக்கான். உனக்கே தெரிஞ்சுறாங்க எந்தெந்த ஐடின்னு உனக்கே தெரியும். நான் மென்ஷன் பண்ணவே தேவையில்ல, உனக்கே தெரியும். நீ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிற அந்த லிஸ்ட்டில், உனக்கே தெரியும். இது வரைக்கும் இந்த ட்விட்டரில் ஒரு நடிகை நேரடியாகவே தலைவரை எதிர்த்த நடிகை ஒரே ஒரு நடிகை மட்டும்தான். என்ன, தலைவரை கிண்டல் அடிச்சு தலைவரை தன்னுடைய ஃபேன்ஸையும் ஆளை விட்டு அடிக்கிறது. அவனை நேரடியாக அடிக்கிறதுல என்ன தப்பு இருக்கிறாங்க? நான் இந்த ரஜினி விஜய் மியூச்சுவல் கேக்குறேன். இப்ப நான் வந்து அஜித்தை வந்து அபியூஸ் பண்ணாதனாலயோ இல்ல அஜித்தை வந்து நான் தப்பா பேச பண்ணா விஜய் அடிக்க போறதுல நினைக்கிறீங்களா? இல்ல வரைக்கும் நான் விஜய் அடிச்சதே இல்லையா? இல்ல அப்படி இல்ல. நான் உன்னை அப்படி நான் உன்னை ஃப்ரேம் பண்ண விரும்பல. நான் அப்படி உன்னை ஃப்ரேம் பண்ணல. நான் உன்ன கிளியர் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நான் உன்னை கார்னர் பண்ணுவோம். இல்ல ரங்கா, ஒரு நிமிஷம் கேளுறங்க. நான் மிச்சத்தை நம்ம போன்ல பேசுவோம். என்ன, நான் இங்க என்ன சொல்றேன்னா, நான் என்னால ஓட முடியலன்னா நான் கால் பண்ணிருப்பேன் உனக்கு. சுத்தமா என்னால ஓட முடியல. சரியா? நான் என்ன சொல்றேன், நான் உன்னை ஃப்ரேம் பண்ணவோ இல்ல உன்னாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்றத நான் உன்னை இங்க வச்சு கார்னர் பண்ண விரும்பல. ஆனா ஒரு தப்பு நடந்தது, அந்த தப்பு உன் பக்கம் இருக்குன்னு. அது என்ன தப்புன்றதையும் நான் உனக்கு சொன்னேன். நீ அந்த ஐடி என்ன ஏதுன்னு பார்க்காம நீ அடிச்சுட்ட, கோட் பண்ணி நீ அஜித் அடிச்சுட்ட.
ஆனா அவன் உள்ள வந்தது சிவகார்த்திகேயன் முட்டு கொடுத்துட்டு வந்தான். இப்ப நான் என்ன ப்ரோ பண்ணுவேன்னா அது உள்ள சரி. இறங்கி சிவகார்த்தி இல்ல இப்ப நான் என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்ன மயிருக்குனால சிவகார்த்திகேயனுக்கு முட்டு கொடுக்கணும்னு தோணுது. நான் சிவகார்த்திகேயன் தூக்கி போட்டு மிதிக்க தான் முன்னாடி இறங்கணும் முடிவு பண்ணிட்டேன் நான். ப்ரோ எனக்கு அப்படிதான் அதான் தோணுது. சிவா எங்க பாருங்க, சிவகார்த்திகேயன் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் பிரச்சனை. இப்போ உங்களுக்கு வந்து நான் பண்ண தப்புன்னு தானே தோணுச்சு, அவ்வளவுதானே. இப்ப நான் வந்து இந்த மாதிரி ஒழுங்கா நான் பார்த்து வந்து சிவகார்த்திகேயன் அடிச்சிருக்கணும், பட் வந்து நான் அஜித் அடிச்சேன், அது உங்களுக்கு எல்லாம் தப்பா ஆமா படுது, அவ்வளவுதானே. ஆமா அதுதான். ஆனா அது அது உங்களோட பிரிஸ்கிரிப்டிவா வச்சுக்கோங்க, உங்களோட பாயிண்ட். ஆனா எனக்கு எதுவுமே நான் பண்ண தப்பாவே படல. அது வந்து நிறைய எனக்கு அந்த சைட்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, நான் பண்ற தப்பு இல்லைன்னு சொல்ற ஆளுங்களும் இருக்காங்க, சரிங்களா. நான் இதை அது தப்புன்னு எல்லாம் சொல்ற ஒத்துக்க அது மாட்டேன் bro. சொல்றது யாருங்க தெரிஞ்சுக்கலாமா? புரியல. அது நீ பண்றது தப்பு இல்லைன்னு சொல்றவன் யாருன்னு சொல்லு. தலைவர் ஃபேன்ஸ் ஐடியா சொல்றவங்க நான் நீங்க நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஏகே, ஐ மீன் விஜய், ரஜினி மியூச்சர்ஸ், இவங்க எல்லாம் யாருக்கிட்டையும் நான் பேசுறது கூட கிடையாது. எனக்கு அப்புறம் ஏகே யாரு மேல எந்த அந்த இஎன் எம்எஸ்டின்றவன் யாருங்க? நீ சொல்லுறாங்க. நீ ஏன் சொல்லு. அட நீ அவனை எதை விடுங்க, கொண்டு நான் பீட் அவனை பண்ண? பத்தி நான் அவனை பெருசாவே நான் மதிக்கல இல்ல அவனை. இல்ல 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 நீ அப்படி சாதாரண நினைச்சிட்டு இருக்க. அவன் முக்கால்சி பேர் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் தலைவர் ஃபேன்ஸ்ல. எனக்கு சொல்லு. இப்ப இல்ல, நான் அவனை வந்து அவனை வந்து இங்க முன்னிறுத்தி பேசுற அளவுக்கு அவன் பெரிய ஆளு கிடையாது. நான் அவனை முன்னிறுத்தி இங்க இல்ல இல்ல பேசவே இல்ல நீ கிடையாது. சொன்னில்ல. நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து நான் உன்னை வந்து அந்த இது பிரச்சனையை வந்து ப்ரோ, அது இப்போ வந்து இப்ப நான் பண்ணதுக்கு சப்போர்ட்டிங் பார்த்தா போது உடன்பாடு இல்லாம இல்ல நிறைய அதுக்கு பேர் இருக்கலாம் சப்போர்ட் இங்க ஸ்பேஸ். பண்றாங்கன்னு சொல்றீல்ல. தலைவர் ப்ரோ ஃபேன்ஸ்ல நான் அதுதான் ஹலோ சொல்றேன். ஒரு ரெண்டு நான் ஐடியா எனக்கு பண்ணது சொல்லுறாங்க. தப்புன்னு சொல்றது, நான் பண்றது தப்புன்னு இங்க இருக்கவங்க ஒரு 99% இருக்கட்டுமே சொல்றேன். எனக்கு அதுல பிரச்சனையே கிடையாது. நான் பண்ண தப்பு இல்லைன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. என்னோட இதுக்கு நான் சொல்லுவேன். அங்க நான் எனக்கு கொஞ்சம் அப்ப பேசட்டுமா? நான் வந்து சும்மா ஒருத்தனோட ட்வீட்லாம் மிஸ்டேக்ஸ் உட்காந்து ஹேப்பன் ஆராய்ச்சி பார்த்து. அங்க மிஸ்டேக்ஸ் ஹேப்பன். அதாவது ஒரு ஐடியா பார்க்காம நானே நீ பண்ண தப்ப நானே நிறைய தடவை பண்ணியிருக்கிறேன். நான் பண்ணலன்னா சொல்ல. நான் கொஞ்சம் அவன் பேசட்டுமா? ஐடிய யாரு என்ன ஏது நம்ம இப்ப ஒண்ணும் இல்ல. நான் ஒரு ட்வீட் ஒன்று போடுறேன். அஜிடிபி வச்சுட்டு வந்து கமெண்ட்ல வந்து அபியூஸ் பண்ணுவான், இல்ல கோட் பண்ணி அபியூஸ் பண்ணுவான். நான் ஏற்கனவே இந்த லாஸ்டா இந்த ஒரு 6 or 1 இயரா அவன் ட்வீட் யாரு, அவன் ஐடி யாரு, என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்த்தா அவன் பியூர் காக்காவா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா ரைட்டு, அப்ப நான் மத்தவங்கள்ட்ட அது வந்து டிஎம்ல அனுப்புவேன். இந்த மாதிரி இவன் காக்காங்க பாத்துங்க, இவனை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, நான் அலர்ட் பண்ணுவேன். மத்த தலைவர் ஃபேன்ஸை நான் வந்து அலர்ட் பண்ணுவேன். ஏன் எனக்கு நல்லா ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய எந்த ஐடியா இருந்தாலும் சரி, தனுஷ் ஃபேன்ஸாவே இருந்தாலும் சரி, அவனுக்கிட்ட நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ஒருத்தவன் பிரகாஷ்னு சொல்லிட்டு ஒரு தனுஷ் ஃபேனு 2 வாரத்துக்கு முன்னாடி அட்டென்ஷனுக்காக ஒன்று பண்ணான். என்ன பண்ணானுங்கன்னா இப்போ ட்விட்டர்ல இருக்கக்கூடிய அந்த செலிபிரிட்டியை டேக் பண்ணி கெட்ட வார்த்தை ஒன்று போட்டுறது. பிரகாஷ்னு ஒருத்தன் போட்டான், தனுஷ் டிபி வச்சுட்டு இருக்கவன் போட்டான். நல்லா கேட்டுக்க, நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு கேட்டுக்க. அதை நான் உனக்கு ப்ரூஃபோட எடுத்து காட்டு வரேங்க. டிஎம்ல உனக்கு நான் ப்ரூஃபோட எடுத்து ப்ரோ காட்டுறேன். அதெல்லாம் இங்க பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது இல்ல ப்ரோ. இல்ல பட் உனக்கு எனக்கு காட்டுறேன். பாத்தீங்கன்னா இல்ல 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 ஒரு நிமிஷம் எனக்கு நீ ஒண்ணே ஒண்ணுதான் கேட்கறதுக்கு ப்ரோ. ரெடியா இருக்கியா எனக்கு இல்லையாங்க? வெயிட் இல்ல வெயிட் நீ நான் கொஞ்சம் கேட்கறதுக்கு ரெடியா சொல்ற பேசிடுமா? இருக்கியா? பாயிண்ட் ப்ரோ. ப்ளீஸ் ப்ளீஸ். ஹலோ நீங்க நான் ஹலோ. பண்ணது தப்புன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் என்ன உங்ககிட்ட நான் பேச நம்ம ஹலோ. சொல்லுங்க. நாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பேசிக்கிறேன் ப்ளீஸ். ஹலோ. உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு மேபி நீங்க வந்து ஒன் சைடடா வந்துட்டு நீங்க அஜித் விஜய் அந்த மியூச்சுவல் வந்து நான் அப்ப பிரியக்கூடாதுன்னு என்ன சொல்லி நீங்க அப்ப நான் பேசிட்டீங்க. ரஜினி எனக்கு அஜித் மியூச்சுவல் மியூச்சுவல்றியா? இல்ல இல்ல இப்ப நான் எனக்கு ரஜினி அஜித் ப்ரோ மியூச்சுவல் இல்ல சொல்ல வரியா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் வெறும் தலைவருக்கு மட்டும் தான் ப்ரோ. எனக்கு மியூச்சுவல்ஸ்ன்றதே கிடையாது. நான் அவருக்கு சரி மட்டும் தான் சரி ஃபேன், நான் அப்ப அவருக்கு நான் தான் மச்சான் ஃபாலோவர். மியூச்சுவல்றியா? சரி அப்ப இல்ல நான் மச்சான் மியூச்சுவல் டேய் சொல்ல மச்சான் வரியா? டேய் வெயிட் நான் கொஞ்சம் பேசுறேன். ஹலோ 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 ஹலோ. சொல்லு தர்ஷா. சொல்றோம் சொல்றோம். டேய் மச்சான். சரி நான் சொல்றேன். நான் வந்து அவசரடி ரங்கா வந்து அந்த குவைட் பண்ணியிருந்தான்ல ஒரு அஜித் ஃபேன் ஒரு கிங் மெசேஜ் மேக்கர். ஒன்று. ஆமா. அது நான் உடனே நீ குவைட் பண்ண கையோடய நான் உடனே போயிட்டு அந்த ஐடியை வந்து பார்த்தேனா சரியா? சரி நான் சொல்ற கேக்குதா? கேக்குது சொல்லு. ஓகே, நான் உடனே அந்த ஐடியா செக் பண்ணினா இப்போ நான் வந்து என்ன சொல்றேன், நான் உடனே அஜித்தை பற்றி எதுவும் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் நான் அதில் பார்த்தேன்னா, நான் அந்த நான் பயோல பார்த்தது வந்து அவன் எஸ்கே முச்சுவல்னு தான் போட்டிருந்தான்டா. அதுக்கப்புறம் அதை டிலீட் பண்ணிட்டான். அவன் பயோலையே போட்டிருந்தான், அவன் ஏகே ஃபேன் எஸ்கே முச்சுவல்னு சொல்லி போட்டிருந்தான்டா. அதுக்கப்புறம் டிலீட் பண்ணிட்டான். அதை அவன் ரிமூவ் அதோட பண்ணிட்டான். ஸ்கிரீன்ஷாட் இருக்கா ஆதர்ஷ்? ஸ்கிரீன்ஷாட் நான் எடுக்கலடா, அவன் டிலீட் பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. நான் வந்து உடனே பார்த்தேன், அப்படி போட்டிருந்தது. நான் எடுக்கலைன்னு சொன்னேன். என்னோட ஐடியில் வந்து அரைவாசி பேர் அஜித் ஃபேன் தான் இருக்காங்க. அப்போ நான் ஒன்றும் போடலை, சும்மா அவங்களோட மனசனோ அடிப்பான்னு சொல்லிட்டு நான் எதுவும் போடலை, நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி செக் பண்ணக்குள்ள தான் அவன் பார்த்தா அந்த எஸ்கே முச்சுவல்ன்றதையே டிலீட் பண்ணிட்டான் அவன். கேக்குதா? கேக்குது சொல்லு. சரி. அப்ப நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப நீங்க பிரச்சனை பட்டுட்டு இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. அவசரடி ரங்காவுல பிரச்சனை சொல்ல முடியாது, இப்பெல்லாம் சொல்ல முடியாது. அஜித் ஃபேன் டிபி வச்சு இப்ப எல்லாரும் சும்மா இல்ல, அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏதாவது ஒரு டைம்ல தான் ட்விட்டரை ஓப்பன் பண்ணுவான். அந்த டைம்ல ஓப்பன் பண்ணும்போது டிபியை தான் பார்ப்பான், செக் பண்ணுவான். அப்போக்குள்ள அவனுக்கு தான் அடிக்க முடியும். இப்ப நம்ம சும்மா இல்லை தானே, நம்ம அந்த டிபியை வந்து அவன் ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு தெரியாது. அவன் என்ன பண்றான், இப்ப பிறந்தான், அதெல்லாம் நமக்கு தெரியாது தானே.
அவசரடி ரங்கா என்ன செஞ்சான்? டிபியை பார்த்தான், அஜித்ல டிபி இருந்து அடிச்சான். அதுல தப்பு சொல்ல முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். இல்ல நான் அதுதான் அப்படி இல்ல நான் வந்து அபியூஸ் எல்லாம் பண்ணலையே. அப்பயே கூட அவனுங்க டெத் அபியூஸ் வரைக்கும் போயிருக்கானுங்க. அதுக்கு யாரும் ஒருத்தர் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலையே. ஒருத்தர் வந்து தலைவர் வந்து டெத் அபியூஸ் பண்றது கூட நீங்க பாத்துட்டு அமைதியா இருப்பீங்க. ஆனா நான் வந்து ஏதாவது ஆமா திருப்பி ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க நியாயமா பதில் சொல்ல மாட்டீங்க. ஆமா. இப்ப அப்படி நான் இல்ல நான் வந்து அதான் இதை நான் அப்படி சொல்ல இல்ல வந்ததே காரணம், இதை நீ நான் கேக்குற பேச டெத் பாயிண்ட் வந்ததே அபியூஸ் கரெக்ட் பண்ணப்ப காரணம் கூட ரங்கா நான் இல்ல ரங்கா அது என்ன ப்ரோ ரங்கா நீ பரணின்றவன் கேக்குற போட்டா பாயிண்ட் மட்டும் கரெக்ட் எதுவுமே கண்டுக்க ரங்கா மாட்டேங்கிற. ரங்கா அவன் ஒன் நீ வந்து நீ கேக்குற பாயிண்ட் கரெக்ட் தான், நீ வேலிடான பாயிண்ட் தான் கேக்குற, ரைட்டு. அவன் டெத் அபியூஸ் பண்ணான்றான். யார் பண்ணது? பரணினும் புண்டாமவன். ஆமா அவனுக்கு ஆமா இங்க ஆமா. தலைவர்னாலே பிடிக்காது. இப்ப இல்ல, நீ உள்ள போய் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, இது வரைக்கும் ஒரு 6 தடவை ட்ரை பண்ணியிருக்கிறான். என்ன தெரியுமா ட்ரை பண்ணா? தலைவரை உட்காந்து அபியூஸ் பண்ணி கெட்டவர் சொல்லி திட்டிடுவான். திட்டிட்டு இந்த வைபர் ராஜா விஷயம் அப்படியே தான் வந்துச்சு. என்கிட்ட வந்து ஒருத்தன் டிஎம்ல இந்த மாதிரி சொன்னான், அதனால தான் நான் திட்டினேன். அவன் காரணத்தை தேடிட்டு இருப்பான். அவனுக்கு ரஜினினாலே பிடிக்காது. அஜித்தை பிடிக்காதவன் இங்க ரஜினி ஃபேன் குரூப்ல நிறைய பேர் இருக்கிறான். உனக்கே தெரியும், உனக்கே தெரியும். நீ கேட்கிற பாயிண்ட் சரி. கரெக்ட். அங்க ஒருத்தன் தலைவர் அபியூஸ் பண்ணா, டெத் அபியூஸ் பண்ணா ஏன்டா கேளுன்னு நீ கேட்கிற, கரெக்ட். நான் என்ன கேட்கிறேன், அவன் இதே வேலையா தான் பண்ணிட்டு இருக்கிறான். இல்ல அப்ப அவன் இதே வேலையை பண்றான்னா நம்ம அப்படியே அமைதியா கை கட்டி வேடிக்கை பாக்குறதானா? அப்ப அதான் இறங்கி bro அடிப்போமா? அப்ப இறங்கி அடிப்போமா? இப்ப நான் இறங்கி அடிக்கிறேன், நீ இறங்கி அடி, எல்லாரும் இறங்கி அடிப்போம். இப்ப என்ன ஆகும்னா, தேவையில்லாம வாண்டடா இப்ப இந்த மியூச்சுவல் ஐடி உருவாக்கின மேட்டரை எடுத்து அவன் பெருசாக்கி அவன் பெருசாக்கும் நினைப்பான். நான் அதை இன்னும் நீயும் நானும் இறங்கி உள்ள பெருசாக்குவான். அப்ப இதை பார்த்துட்டு இல்ல அஜித் ஓப்பனா ஃபேன்ஸ்ல இருக்கிற இல்ல பெரிய ஐடி பிராங்கா எல்லாம் ஒண்ணு உள்ள சொல்லிட்டா இறங்கி மாத்தி மாத்தி சண்டை பிராங்கா ஒண்ணு போட்டுமா? சொல்லிட்டா இங்க எவனுமே எவனுக்குமே மியூச்சுவல்ன்றதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு ஃபேன், எல்லாத்துக்கும் ஒரு ஆக்டர் தான். அப்ப அவன் அந்த மிஞ்ச கிங் போனா ஒரு மேக்கர்ன்ற சின்ன ஐடி ஒரு யார் ஃபேனு? பெர்சன்டேஜ் கணக்கு தான் இருப்பாங்க. இல்ல அப்ப கிங் இங்க மேக்கர்ன்றவன் யார் ஃபேனு சொல்லு எனக்கு. புரியல. நீ அந்த கோட் பண்ணல, ஐடியா நான் இப்பதான் கேள்வியே போடுறேன். நீங்க சொல்ற ஐடியா நான் இப்பதான் நீ கேள்வியே போடுறேன். கோட் பண்ணி அடிச்ச ஐடி தான் சொல்றேன். கிங் மேக்கர்ன்றவன் நீ கோட் பண்ணி அடிச்ச ஐடி தான். அந்த ஐடி இப்ப யார் ஃபேன் நீ சொல்லு. அந்த கிங்ன்றவன் தானே இப்ப நான் சொன்னது அவன் தானே? கிங் மேக்கர்ன்றவன் சிவகார்த்திகேயன் ஃபேன். இப்ப அவன் தர்ஷாவன் சொன்ன உள்ள வந்து என்ன சொன்னாப்ல, ஆமா அவன் உள்ள ப்ரொஃபைல போயிட்டு நான் உள்ள போய் பார்த்துட்டு இருக்கு அப்புறம் தான் உன்ட்ட நான் சொல்றேன். இது வரைக்கும் டிஎம்லயோ இல்ல நான் தனிப்பட்ட முறையிலயோ நான் உன்ட்ட கால் பண்ணி கூட நான் உனக்கு பேசல. ஏன்னா நீ புரிஞ்சுப்ப, நீ உள்ள கோட் பண்ணி நான் எவ்வளவு தடவை சொல்லியிருக்கிறேன், ப்ரொஃபைல உள்ள பார்த்துட்டு அடி. இங்க ப்ரோ அரசியல் அதுதான் ஐடிக்கு ப்ரோ நான் சொல்றேன். இன்னும் உனக்கு ப்ரொஃபைல் தெரியாத இங்க விஷயம் பாருங்க, கேளு. நீங்க இது சொல்ற மாதிரி 24 மணி நேரம் அவன் இல்ல என்னென்ன நான் உங்களுக்கு போட்டிருக்கான், தெரியாத அவன் விஷயத்த என்னென்ன இன்னொன்னு ரீட்வீட் சொல்றேன் கேளு. பண்ணியிருக்கான், லைக் பண்றான், தேடுறதா ரீசெண்டா என் வேலையா சொல்லுங்க. ரீசெண்டா திமுக இருக்கக்கூடிய அரசியல் ஐடிக்கள் ஒரு 15 ஐடிக்கள், பெரிய ஐடிக்கள் 15 ஐடிக்கள். நீ அப்ப ஆக்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன இந்த ஐடியை இப்ப லாஸ்டா நான் ஒரு 1 வீக்கா தான் நான் ஆக்டிவா பாக்குறேன் இந்த ஐடியை. அதுக்கு முன்னாடி சொல்றேன், திமுக ஐடிக்கள் இருக்கிறவன் கிட்டத்தட்ட ஒரு 15 பேரு. நல்லா புரிஞ்சுக்க, 15 பேரு பிளான் பண்ணி தலைவர் அரசியல் டாக்ல விஜயோட அரசியல் டாக்ல ரஜினியை அடிச்சு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி ஸ்பேஸ் போட்டானுங்க, ட்வீட்டும் போட்டானுங்க. உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை நான் கண்டு கூட இல்லை, தெரியுமா உனக்கு? ஏன் தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய திமுக விஜய் ஃபேன்ஸ் சப்போர்ட் ஐடி இருக்கிறான். அவன் என்ன பண்றான், அங்க இருக்கிற எல்லாம் திமுக காரன் எல்லாம் விஜய் போட்டு அடிக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டான், நீங்க அந்த பக்கம் திருப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்பேஸை போட்டு எக்ஸ்பீரியை உள்ள கூப்பிட்டானுங்க. ரீசெண்டா நடந்த இந்த ஸ்பேஸ் எக்ஸ்பீரி அவன் யாரவன் ஜேடி குரோனு எல்லாம் உள்ள வந்தானுங்க. உள்ள வந்து தலைவரோட அரசியலை கீழே மட்டம் தட்டி விஜய்க்கு வந்து திமுக எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பேஸை கொண்டு போனானு. ரீசெண்டா நடந்தது. வைப்பர் ராஜா உட்காந்துட்டு விஜய் ஃபேன்ஸுக்கு சண்டை போடும் போது உள்ள போய் நேரடியாக போய் மண்டி போட்டவன் யார்கிட்ட? வைப்பர் ராஜா கிட்ட. இங்க நான் தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட தான் உட்காந்து நான் பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இங்க வந்து ரங்கா கிட்டே இப்ப இல்ல தர்ஷாவோ இல்ல தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட தான் நான் உள்ள வச்சு பேசிட்டு இருக்கிறேன். அஜித் ரசிகனை மேல கூட்டிச்சு நான் பேசல ரங்கா. விசுவாச டைம்ல நான் எப்படி சண்டை போட்டேன்னு நான் சொல்ற தேவையில்லை. இங்க இருக்கிற எல்லா விஜய் ஃபேன்ஸுமே அந்த ட்வீட்டை கோட் பண்ணி திட்டி இருக்கிறான். நான் பல அஜித் ஃபேன்ஸ் கிட்ட சொல்லியிருக்கிறேன், உனக்கு ரஜினி பிடிக்கலன்னா மூட்டு ஒழுங்கா ஓரமா உட்காந்துருணும். தேவையில்லாம நீ ரஜினி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுன்னா அப்ப இங்க இருக்கக்கூடிய தலைவர் ஃபேன்ஸ் உட்காந்து அடிக்க தான் செய்வான். அப்ப வாங்கி கட்டிக்க. பரணின்றவன் போட்ட ட்வீட்டுக்கு என்ன பதில்? அவன் நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தான். ஆனா அதை நான் பல அஜித் ஃபேன்ஸ் கிட்ட நான் கொண்டு போயிட்டேன். ஒருத்தனை வாங்கி திறக்க மாட்டேங்கிறான். அதுதான் அவங்க நான் சொல்றேன்ல தப்பு அவங்க இதுல பண்ணனா அவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏற்கனவே பரணின்றவனும் தீனான்றவனும் இதுக்கு முன்னாடி வாண்டடா உள்ள போயிட்டு தலைவர் அபியூஸ் பண்ணி ட்வீட் போட்டிருக்கான். அஜித் ஃபேன்ல இருக்கக்கூடிய சபரி கிட்டையும் சரி, பிரகாஷ் கிட்டையும் சரி, அடுத்தது இன்னும் இருக்கிற 2-3 பெரிய ஐடி கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு அதுதான் நான் சொல்றேன். அதை நான் பரணிக்கு எல்லாம் ஒரு நியாயம் மாதிரி நீங்க பேசுறீங்க. இன்னைக்கு காலையில கூட ரமேஷ் பாலா ஒரு ட்வீட் போட்டிருந்தான். அது கீழே கூட பரணி இன்னைக்கு ஒரு கமெண்ட் கூட பண்ணியிருந்தான் இன்னைக்கு. பட் அதை பத்தி யாருமே எந்த தலைவர் போய் சண்டை போட்டேன். அது கமெண்ட்ல இருக்கக்கூடிய நீ அந்த ஒரு ஐடியா மட்டும் பார்த்தேன். ஆனா நான் மத்த அஜித் ஃபேன் ஐடியும் நான் பார்த்தேன்.
அதான் ரங்கா வித்தியாசம். நீ அந்த பரணின்ற ட்வீட்டை அதுதான் bro மட்டும் நீ சொல்றேன். பார்த்த. இப்போ நான் நான் என்ன ஒருத்தர் வந்து பண்றேன்னா இல்ல ஒண்ணு நேத்து இல்ல. இப்ப நேத்து விஜய் தான் ஃபேன்ல எடுத்துக்க. இங்க பாருங்க ஒண்ணு இல்ல ரங்கா. இப்ப நேத்து விஜய் ஃபேன்ல எடுத்துக்க. விஜய் ஃபேன்ல 95% தலைவரை அபியூஸ் பண்ற ஐடிகள் தான் நிறைய பேருக்கு பார்த்திருக்கிறேன். ஒரு 5% தலைவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஜய் ஃபேன் ஐடியும் இருக்கு. ஏன் நம்ம சைடுல ஷகுல் இருக்கிறான், அந்த பையன் இருக்கிறான், உனக்கே தெரியும். பிஎஸ்கே அந்த ஷகுல் அந்த பையன் இருக்கிறான், கரெக்டா? ஆமா அந்த பையனை காட்டி நான் மத்தவங்க கிட்ட நான் ஆரம்பத்துல சண்டை போடும்போது அந்த பையனை அபியூஸ் வாங்க ஆரம்பிச்சான். விஜய் ஃபேன்ஸே அந்த பையனை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சானுங்க. ஏன்? இதே த்ரில்லரு, இதே தளபதி ரிஷி அவனை கோட் பண்ணி நீ சூத்த மூட்டு கம்முன்னு உட்கார்றான்னு சொல்லி யாரு ஷகுல திட்டல? பிஎஸ்கே ஷகுல அவன் தலைவர் ஃபேன்ஸ் கிட்ட தான் அதிகமா நெருக்கமா இருக்கிறான். நீ அந்த பரணின்ற ஒரு ட்வீட்டை நீ பாக்குற, அதே மாதிரி விஜய் ஃபேன்ஸ்ல நான் பிஎஸ்கே ஷகுல்ன்றவன ஒரு ஐடியா நானும் பாக்குறேன்னு வச்சுக்கேன். இப்ப இந்த ரெண்டு சைட்ல இல்ல நான் எக்ஸ்பிரி மட்டும் பாக்குறேன்னா எக்ஸ்பிரி மட்டும் அபியூஸ் பண்றான். எக்ஸ்பிரி கூட சேர்ந்துக்கிட்டு எத்தனை பெரிய ஐடி இருக்கிறான் விஜய் ஃபேன்ஸ். நான் உன்னை வந்து விஜய் மியூச்சுவல் சொல்லி நான் உன்னை கார்னர் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்க. நீ ரஜினிக்கு ரசிகம், நீ ரஜினிக்கு மட்டும்தான் நீ ரசிக்க. ஒரு நிமிஷம் ரங்கா, ஒரு நிமிஷம் இல்ல நீ முன்னாடி கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்க தெரியுமா, மியூட் போட்டது, சாரி என்னால கத்த முடியல, நான் உடம்பு சரியாம இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், உன்னை நான் கார்னர் பண்ண விரும்பல. நீ ரஜினிக்கு மட்டும்தான் ரசிக்க. ஆனா இப்ப நீ கொஞ்ச நேரம் மட்டும் சொன்ன பாத்தியா, நான் ரஜினிக்கு மட்டும்தான் ரசிக்கேன், மத்தவங்க மாதிரி நான் மியூச்சுவல் கிடையாது. அப்ப நீ யாரை கார்னர் பண்ற? கபில் அண்ணையா? ஏன்னா நீ வந்து ரஜினி அஜித் மியூச்சுவல் சொல்ல முடியுமா? இல்ல அஜித் ரசிகன்னு சொல்ல முடியுமா? என் மேல எத்தனை அஜித் ரசிகன் காண்டா இருக்கான்னு எனக்கு தெரியுறாங்க, உன்னை விட எனக்கு தெரியும். அவன் கூட நான் பேசுறதும் கிடையாது, பழகுறதும் கிடையாது. மத்தவன் பெரிய ஐடியை கொண்டாடுறானா, தலைவர் கொண்டாடுறானா? ஒன்றும் இல்லை. சமீபத்தில் தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு அஜித் ஃபேன்ல இருக்கிற பெரிய பெரிய கம்யூனிட்டி ஐடி எல்லாருமே வந்து பர்த்டே விஷ் பண்ணான். அங்க இருக்கக்கூடிய அஜித் கமல் மியூச்சுவல் இருக்கிற ஐடிகள் நிறைய பேர் காண்டாயிடுச்சு. இது உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவன் எந்த அளவுக்கு காண்டா இருந்தாலும் எனக்கு தெரியும். அவனால வெளில வந்து சொல்ல முடியல. ஆனா சில பேர் என்கிட்ட சொன்னான். சரியா? நான் என்ன சொல்றேன், இவனுங்களாம் நீ போயிட்டு இல்ல சண்டை போகணும் முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். நான் சிவார்த்தியன் ஃபேன்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தனுஷ் ஃபேன்ல, அப்புறம் அடுத்தது சூர்யா ஃபேன்ல, அடுத்தது அஜித், அப்புறம் விஜய், அப்புறம் கமல், அப்புறம் ஏன் தலைவர் ஃபேன்லயே சுத்தி வளைச்சு சண்டை தான் போட முடியும். நான் என்ன பார்த்தேன்னா பெரும்பான்மையை பார்த்தேன். நான் எப்படி பார்த்தேன்னா பெரும்பான்மையை பார்த்தேன். பெரும்பான்மைனா இந்த ஃபேன் குரூப்ல 3/4 பேர் எத்தனை பேர் தலைவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறான் அப்படின்றத நான் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது அஜித் ஃபேன் சைட்ல இது ஓப்பனா வெளிப்படையா சொல்ல முடியும். இங்கே பேட்டை விசுவாசம் டைம்ல சண்டை வந்ததுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3/4 அஜித் ஃபேன்ஸ்ல இருக்கிற ஒரு ஐடி தலைவருக்கு சப்போர்ட்டா தான் அவன் ட்வீட் போட்டான். அது பிறந்த நாளாக இருக்கட்டும் சரி, இல்ல மற்ற விஷயமாவும் இருக்கட்டும் சரி. ஆனா விஜய் ஃபேன்ல அப்படி இல்லை. தலைவர் படம் உள்ளே அவனுக்கு படம் கூட வர்றதும் கிடையாது. ஆனா மற்ற டைம்ல எல்லா நடிகரோட படம் வரும்போதும் சரி, இல்ல வந்து தலைவர் படம் தனியா வரும்போதும் சரி, எனக்கு உச்சகட்டம் இவனுங்க ஃபேன்ஸ் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சாலும் உச்சகட்ட கோவம் எது வந்துச்சுன்னா விஜய் ஆடியோ லான்ச்ல பண்ற வேலை, படத்துல வச்ச சீன்ஸ், இதுதான் உச்சகட்டம் எனக்கு கோபத்தை. நான் வந்து போறேன், அவர் கொஞ்சம் காய்ச்சிடுவா. சொல்லிட்டு மச்சான் அவசரடி ரங்காடி. இப்ப கபிலம் ப்ரோ என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஏதாவது ஒரு தேவரியா வம்புல பிறந்தவன் வந்து கொமெண்ட் பண்றான் இல்லையா, அவனை போயிட்டு செக் பண்ணட்டுமா. ஒரு 1 இயருக்கு முன்னால அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான்னு பார்த்து போடட்டான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொல்றது சரி, சரி நாம அப்படி செய்வோம். உடனே டிபியை பார்த்துட்டு நம்ம வந்து கொமெண்ட் அடிக்க தேவையில்ல. இப்ப நான் கூட வந்துட்டு நான் ரஜினி தனுஷ் ஃபேன் தான், நான் அஜித் ஃபேன் கிடையாது. ரஜினி தனுஷ். இப்ப அஜித்துக்கு ஏதாவதுன்னு சொன்னா அப்ப நான் வந்து கொமெண்ட் பண்ணிடுவேன், ஆமா அப்படி என்னெல்லாம் டைப் பண்ணி ஏதாவது பண்ணிட்டு அப்புறம் டிலீட் பண்ணிடுவேன். ஏன்டா என்னோட ப்ரோஃபைல்ல அரவாசிக்கு மேல வந்து அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவனுங்க மனசு நோகக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் செய்யறது. இப்ப இனி வந்து என்னன்னு சொன்னா, இப்ப ஏதாவது வம்புல பிறந்தவன் வந்துட்டு மெசேஜ் போடுறான் இல்லையா இப்படி, அப்ப நம்ம போயிட்டு ப்ரொஃபைலை செக் பண்ணுவோம். ஒரு வருஷத்துக்கு முன்னால அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான்னு பார்த்து நாம செய்வோம். அதைத்தான் அவர் சொல்றாரு கபிலம் ப்ரோ. சாய் கிருஷ்ணன் தர்ஷா, சாய் கிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு பையன் அந்த சிவகார்த்தி ஃபேன்ஸ்ல கொஞ்சம் அவன் ஃபாலோவர்ஸ் கம்மி தான். அவன் ஒரு 300-400 ஃபாலோவர்ஸ்ல 800 ஃபாலோவர்ஸ் தான் அந்த பையன் இருந்தான். சிவகார்த்தியை டிபி வச்சிருப்பான், மீசியை முறுக்கிட்டு இருப்பான். அவனை நான் ரொம்ப நாளா மானிட்டர் பண்ணிட்டே இருந்தேன். என்னடா அவன் சரி ஒரு நல்லா பேசுற மாதிரி நல்லா பேசுறானே எல்லா ஸ்பேஸ்லயும் அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணிட்டே இருந்தேன். லாஸ்ட் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஐடியை மாத்தினான். விஜய் டிபி வச்சுக்கிட்டு ஐடியை ஓபன் பண்ணி தலைவரை அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஐடிஎஸ் போட்ட ட்வீட் எல்லாத்தையுமே ஸ்கிரீன்ஷாட்டோட எடுத்து ரங்கா இல்ல நான் பழைய குரூப்ல இருந்தாப்புல, நான் புது குரூப்ல நான் வந்து எடுத்து போட ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அவனை கோட் பண்றதுக்கு யாரும் கோட் பண்ணலன்னு போது நானே தர்ஷா என்ன பண்ணேன், நானே உள்ள இறங்கி அவன் ட்வீட்டை எடுத்து போட்டு அவன் விஜய்க்கு முட்டு கொடுத்து இங்க ரஜினி அபியூஸ் பண்ணான். அதே ட்வீட் அவன் போட்ட ட்வீட்டை எடுத்து கோட் பண்ணி அவனுக்கு அடிக்க ஆரம்பிச்சேன். வீடியோக்கள் 2:45 மணிக்கு நான் அது செஞ்சேன்னா புரியுதா? இப்ப என்னன்னா அவன் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ், அவன் சிவகார்த்திகேயனுக்கு மட்டும்தான் ஃபேன் நம்ம சொல்ல முடியுமா? அதான் ப்ரோ நான் இப்ப சொல்றேன், நான் இப்ப இதுக்கான சொல்யூஷன் சொல்றேன். என்னன்னு சொன்னா, இப்ப இந்த கமல் ஃபேன்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க வம்பள பிறந்தவனுங்க ஒரு 40 பேர் தான் இருக்கானுங்க புண்டமனுங்க. ஆனா விஜய் ஃபேன்ஸ்ல குஞ்ச பிடிச்சி வச்சுட்டு கொமெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்கல்ல, அது மாதிரி தான் மத்தவனுங்களும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதுதான் உண்மை. தர்ஷா ஒரு நிமிஷம் அவனை காத்துட்டு இருந்து ஒரு நிமிஷம் பாலாஜி, அவனை எதிர்மா காத்துட்டு இருந்தான். கபில எப்போ உள்ள இறங்குவான்? இல்ல என்னடா தலைவர் அபியூஸ் பண்றானுங்க, கபில என்ன உள்ள கம்முன்னு வாய்முட்டை உட்காந்துருக்கான். கபிலங்க ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். ரங்கா நீங்க தான் ட்வீட் பண்ணிருக்கீங்க, மியூச்சுவல்லாம் உன்னையும் கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்க கரெக்டா? நீங்க பேசும்போது கீழே கேட்டு இருந்தா நீங்க மேல ட்வீட் பண்ணிருக்கீங்க பாருங்க, நான் விஜய் ரசிகன் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்க தான் பண்ணிருக்கீங்க. நீங்க தானே மியூச்சுவல். இப்போ அவன் ஃபன்னுக்கு போட்டிருக்கான் ப்ரோ. என்ன ப்ரோ அப்ப எல்லாரும் ட்வீட் ஃபன்னுக்கு தான் ப்ரோ பண்ணுவாங்க. இப்போ அடிக்கலையா போயிட்டு எல்லாருமே ஃபன்னுக்கு போட்டா விட்டு போக வேண்டியதானே ப்ரோ? நீங்க இருங்க. நான் விஜய் அபியூஸ் பண்ண எல்லா ட்வீட் எடுத்து மேல போடுவேன் நானு. அப்ப என்ன அது பிரச்சனை கிடையாது. எல்லாரும் ரெண்டு பண்ண போறாங்க கிடையாது. எல்லாரும் ஒரே ஃபேன் தான் சொன்னீங்க. பாலாஜி ரங்கா இங்க நீங்க 2 பேருக்குள்ள சண்டை போறது எது இல்ல. நான் இந்த ஸ்பேஸ் போட்டது காரணம், நான் ரங்காட்ட பேசணும்னு நினைச்சேன். இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில பேசுறது. நான் நினைச்சேன்னா ரங்கா கால் பண்ணி பேச முடியும், ஆனா நான் பண்ண விரும்பல. சரி நான் ஸ்பேஸ் போட்டு பேசுவோம் அப்படின்ட்டு தான் நான் உள்ள வந்தது. முடியல என்னால, பெருசா நல்லா ஆக்டிவா இருக்க முடியல என்னால. ரங்கா நீ தெரியாம கோட் பண்ணிட்ட ஐடி என்ன ஏதுன்னு தெரியாம நீ பார்த்து பண்ணியிருந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, உன் கூட நின்றுப்பேன். எனக்கு என்னன்னா நீ அதுக்கப்புறம் ஒரு ட்வீட் அந்த இஎன்எஸ்டி எம்எஸ்டின்னு சொல்லிட்டு அந்த ஐடியை கோட் பண்ணி அவன் ஒன்று சொன்னான் பாரு, இந்த நேரம் பத்தி எந்த மென்டலன்ஸும் வாய் திறக்க மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஒரு சண்டை போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் சங்க. உனக்கும் சரி எனக்கும் சரி எல்லாருக்கும் பொறுத்து நான் சொல்றேன், நம்ம தலைவர் ஃபேன் சைட்லேருந்து எந்த சண்டையும் ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நம்ம சைட்லேருந்து ஆரம்பிக்காம அஜித் ஃபேன்ஸ்லயோ இல்லை விஜய் ஃபேன்ஸ்லயோ ஆரம்பிச்சானா அதுக்கு நீ இறங்கி அடி, நான் சப்போர்ட் பண்றேன், அதுல எந்த இதுலயும் கிடையாது. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நான் வந்து ரஜினி அஜித் இல்ல இப்ப நான் ரஜினி அஜித் மியூச்சுவல் அப்படின்றது உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல நேரடியா சொல்லு. யாரு நீங்களா? ரஜினி அஜித் மியூச்சுவல்னா எனக்கு தெரியல ப்ரோ. எனக்கு அதை பத்தி எனக்கிட்டலாம் நீங்க இது கேட்காதீங்க, பிரிஸ்கிரிப்ட்லாம் கேட்காதீங்க. நான் பத்தி நான் பண்ணவோ இல்ல. நான் ரஜினி ரசிகன், நீ என்ன சொன்ன? நான் ரஜினி ரசிகன், நான் மத்தவங்க ஆமா எனக்கு உங்க ரஜினி ஃபேன் தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு அப்படிதான் தெரியும், அப்படிதான் பழகுறேன். சரியா? நான் இது வரைக்கும் எந்த ஃபேன் கூட நான் சண்டை போடல. ஏதோ ஒரு நான் எந்த ஃபேன் கூட சண்டை போடாத ஐடியா. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க நான் வந்து தப்பா பண்ணிருக்கேன், நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்க மாதிரி தானே போர்ட்ரே பண்ணிருக்கீங்க. இப்போ நான் தான் இப்ப இந்த சண்டைக்கு காரணம். அப்ப அஜித் ரஜினி சண்டை போறானா அது காரணம் நான் அப்படிதான் சொல்றீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய ஐடியாங்க, ஐடி பேரு கொடுவா. இல்ல ப்ரோ இதுக்கு மட்டும் உண்மையா சொல்லுங்க. இப்ப நான் தான் இந்த சண்டே ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஐடியா இல்ல, நீ 100 தடவை கேட்டாலும் சரி, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் அந்த இஷ்யூல. அவன் சிவகார்த்திகேயன் ஃபேன், அஜித் டிபில இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் ஃபேன். அவனை உள்ள நீ பார்த்து உள்ள பூந்து அடிச்சிருந்தேன்னா எனக்கு அது சந்தோஷமா இருந்திருக்கும். இங்க உனக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு நான் அஜித்தை வந்து பேட்டை விசுவாச டைம்ல எந்த அளவுக்கு சண்டை போட்டாங்கிறது நான் கொண்டும் இங்க எல்லா ரஜினி ரசிகனும் பார்த்துருக்குறாங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீ பார்த்து அடிச்சிட்டு இருந்திருக்கணும். இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம வாண்டடா அஜித்தை வந்து வாண்டடா உள்ள பேரை உள்ள இழுத்து போட்டு அடிச்ச மாதிரி ஆயிப்போச்சு. இது நீ ஏன்ட்ட கேக்குறது, இது நான் மட்டும் சொல்லல ரங்கா, நான் மட்டும் சொல்லல. ஒரு நிமிஷம், இந்த மேல எனிஸ் எம்எஸ்டின்னு ஒருத்தர் இருக்காருல, அவர் யாரு? ரஜினி ஃபேனா? அவன் மியூச்சுவல் ரஜினி விஜய் மியூச்சுவல். அவன் என்ன கோட் பண்ணிருக்கான்? அவன் என்ன கோட் பண்ண? அப்ப அவர் அடிக்க வேண்டியதானே? அவசர அடிக்கிறாங்க, அடிக்க வேண்டியதானே? நீ என்னடா மென்டல்ஸ்னு சொல்றன்னு? நீ அடிக்க வேண்டியதானே? அதையே அடிக்கல சொல்லி அவன் வந்து ட்வீட் ஒன்னு போட்டான். அதுக்கு ஏன்டா நீ எப்பறம் நீ சொல்லலாம்? நீ அவரை ஏன் அடிக்கல? பாபன் மகேஷ்னு ஒருத்தன் இருக்கான்,
இல்ல ரங்காவுக்கும் விஜய் தெரியும். விஜய் ரஜினி மியூச்சுவல்ல யார் இல்ல வேணா என்ன இல்ல வேணா திட்டிக்கலாம் ரஜினி. இல்ல 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 கபிலன் அதெல்லாம் இல்ல. கபிலன் இல்ல 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 இரு ஒரு கபிலன் நிமிஷம் ஒரு கபிலன் நிமிஷம். எப்படி இருக்கு நான் இது எப்படி இவனை இருக்கு நான் ரங்கா கபிலன் நான் உன்னை கபிலன் கார்னர் பண்ணல. இல்ல இங்க யாரும் உன்னை கார்னர் பண்ணல ரங்கா. தயவு நிவாஸ் செஞ்சு நீ அந்த நிவாஸ் மாதிரி அந்த மைண்ட் நிவாஸ் செட்டுக்கு வராத. கபிலன் நிவாஸ் கேக்குது எப்படின்னா விஜய் ரஜினி மியூச்சுவல்னா இல்ல ரஜினி திட்டிக்கலாம். ஆனா பாலாஜி 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 ஒரு நிமிஷம் இரு பாலாஜி. நான் இங்க ரங்காவை கார்னர் பண்றது இங்க எல்லாரும் வந்து ரங்கா கார்னர் பண்றதுக்காக நான் இந்த ஸ்பேஸ் போடல. ரங்கா நிவாஸ் கேட்கறது என்னன்னா அந்த ஐடி இருக்குல்ல நீ கூட்டடி அந்த புரிஞ்சிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா நிவாஸ் பாபன் மகேஷ்னு ஒருத்தன் நிவாஸ் இங்கே எல்லா தலைவர் ஃபேனும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஐடி 2019 20 தலைவரை கோட் பண்ணி தலைவரை டேக் பண்ணி தலைவர் பொண்ணை கபிலன் ப்ரோ தலைவர் இல்ல நீங்க ஃபேமிலியை ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு தெரியும் நான் போர்பன் மகேஷ் எனக்கு அடிச்சது இல்லையா, தெரியுறங்க. இல்ல இந்த எனிஸ் எனக்கு எம்எஸ்கே தெரியுறங்க அடிச்சது உன்னை இல்லையா பத்தி. இது வரைக்கும்? இல்ல நான் இது ரங்கா வரைக்கும் அவனுக்கு எனக்கு அடிச்சதே தெரியும் உன்னை இல்லையான்னு பத்தி. கேக்குறேன், உங்ககிட்ட கேக்குறேன். என்ன நான் போர்பன் மகேஷ் இது வரைக்கும் அடிச்சதே இல்லையான்னு கேக்குறேன் உங்ககிட்ட. நீ இறங்கி அடிச்சிருக்கிற பச்சை பச்சை திட்டி இருக்கிறான். அப்புறம் அந்த அதுல எனிஸ் மாற்று எம்எஸ்கே கருத்து அடிச்சது இல்லையா நானு? நான் அந்த எம்எஸ்டி அந்த ஈனியஸ் எம்எஸ்டி அடிச்சது நான் வரைக்கும் நான் பெருசா பார்க்கல. 2 பேரையும் நான் வந்து அடிச்சிருக்கேன், நான் இல்லாமலாம் கிடையாது. 2 பேரையுமே நான் அடிச்சிருக்கேன், அவ்வளவுதான். இதுல வந்து நான் வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஓரமா ஒரு சிம்பிளா நிவாஸ் கார்னர் நிவாஸ் காட்டுறேன். இதுல என்ன தெரியுமா பிரச்சனை? நிவாஸ் என்ன பிரச்சனைன்னா இங்க இல்ல இந்த நேத்து என்ன தலைவர் ப்ரோ பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, நேத்து என்ன இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு நேத்து? அப்புறம் எப்படி நான் வந்து அவன் ஒருத்தர் சொல்லும் போது நான் எப்படி ரொம்ப அடிக்கிறது ஸ்ட்ரெயின் அவனை? பண்ணி பேசிட்டு இருக்கேன். எப்பா ஒரு விஷயம் நான் சொல்ல ஒரு விஷயம் கேளுங்கப்பா. அதாவது நிவாஸ் இங்க தலைவர் ஃபேனல்னு வரும்போது தலைவரோட அரசியல் கொள்கை இருக்கு தெரியுமா? இந்த அரசியல் அவருக்கு வரலன்னு ஒண்ணு தலைவரையே அபியூஸ் பண்ணிட்டு போனவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஃபேக்ட். இங்க பல ரஜினி ரசிகன் ஐடி இருக்கிறான். தலைவரை அபியூஸ் பண்ணிட்டு போனவங்களாம் இருக்கிறான். தலைவர் அரசியலுக்கு வரலனாலும் பரவாயில்ல நான் அவர் கூட தாண்டா நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவனும் இன்னும் இருக்கிறான். இதுதான் தலைவர் ஃபேன் ஐடியில். இதில் தலைவர் அரசியலுக்கு வரல, அவர் குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெகதீஷ்லேருந்து ஆரம்பிச்சு தலைவர் ஃபேன் இந்த சிறுத்தை சிவா டிபி வச்சிருப்பான். அவன்லாம் தலைவர் அபியூஸ் பண்ணி தலைவருக்கு அறிவுரைலாம் சொல்லுவான். இன்னொருத்தன் இருக்கிறான் தலைவருக்கு காமன் டிபி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் கூட தலைவர் பொண்ணை டேக் பண்ணி தலைவர் 2 பொண்ணையும் டேக் பண்ணி தலைவர் அறிவுகட்டத்தனமாலாம் பண்ணாதீங்க, உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை பண்ணி ட்வீட் போட்டவங்களாம் இருக்கிறான். யாரு அந்த ஐடி? அவன் இன்னும் சுத்திட்டு தான் இருக்கிறான். அந்த ஐடியா பல ரஜினி ரசிகன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறான். அத்தனை பேரையும் நான் போயிட்டு நீ அவனை அன்ஃபாலோ பண்ணாத, நீ அவனை அன்ஃபாலோ பண்ணு, நீ அவனை ஃபாலோ பண்ணாதன்னு நான் யார்ட்டுமே சொல்றதில்ல. நான் என்ன பண்ணேன்னா நான் அவனை அன்ஃபாலோ பண்ணிட்டேன். ஆனா அவன் விஜய் ஃபேனு கூட சண்டை ஹெவியா நடக்கும்போது இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்க. நான் விஜயை போட்டு அடிக்கும் போது இவங்க அத்தனை பேரும் அன்னைக்கு ஆப்போஸ் பண்ணவனுங்க தான். ஆனா என்னைக்கு ஹெவியா அவனுங்க இது பண்றானுங்களோ அப்ப கபிலனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவானுங்க. நீ உனக்கு தேவைன்னா உன்னை தொட்டுக்கிறதுக்கும் நீ தேவைன்னா நீ தூக்கி போறதுக்கும் ஆளுமை கிடையாது. அவன் தலைவரையே அபியூஸ் பண்ணவனுங்க, மற்றவனை அபியூஸ் பண்ணாம இருப்பானுங்களா? அஜித்தையோ இல்ல சூர்யாவையோ இல்ல தனுஷையோ? ஏன் தனுஷ் ஃபேன்ஸ்ல நடக்கல? நான் கேட்கறேன், இங்க இருக்கிற எல்லாருக்குமே கேட்கறேன். 2020 இல்ல இது ஹெவியா நடக்குது. அவனை அடிக்க வேண்டியதானே? அவன் உங்களையே அடிப்பான். அவன் ஆல்ரெடி அடிச்சிருக்கான். ரங்கா ஆல்ரெடி அடிச்சிருக்கான். அடிக்கணும்னா சொல்லி இப்ப கூட அடிச்சிருவான். நீ அவனை கோட் பண்ணி நீ ஒழுங்கா போட்டுருவாங்க. அடிக்காம தானே கோட் பண்ணி போட்டிருக்காப்ல. அல்ல நிவாஸ் விஜய் ரஜினி மியூச்சுவல்லாம் அடிக்க மாட்டாங்க நிவாஸ், அப்படி விட்டுருவாங்க. அஜித் ரஜினி மியூச்சுவல் அடிப்பாங்க வந்து. அப்படிலாம் போர்பன் மகேஷ்ன்றவன் விஜய் ரஜினி மியூச்சுவல் கிடையாது, அவனால அடிச்சது கிடையாதா? தெரியாம பேசிட்டு இல்ல பாலாஜி ஒரு நிமிஷம். பாலாஜி ஒரு ட்வீட் பார்த்துட்டு முடிவு பண்ணாத. பாலாஜி ஒரு ட்வீட் பார்த்துட்டு முடிவு பண்ணாத. எனக்கு தெரியும் வந்து பிரச்சனை தானே இது. யாரோ எஸ்கே ஃபேன் போட ஒரு ட்வீட் பிரச்சனை தானே இது. ஒரு ட்வீட்டா சரி ஏதோ ஒரு எஸ்கே ஃபேன் ஆரம்பிச்சதானே, போய் ஏன் கிங் கிட்ட போய் சண்டை போட வேண்டியதானே? இந்த லிங்க் லாஸ்ட் நம்ம ரிலீஸ் வரும்போது ஆரம்பிச்ச டேட் ஆரம்பிச்சது, அதுல இருந்து ஆரம்பிச்சானுங்க. அது தெரியாம இல்ல நான் கேக்குறேன் பாலாஜி ப்ரோ, இவ்வளவு என்ன கேக்குறீங்களே, அந்த கிங் கிட்ட போய் சண்டை பிடிக்க வேண்டியதானே? எதுக்கு ரஜினி பத்தி நீ பேசின? எஸ்கே மியூச்சுவல் தான் அவன் போய் கேட்க வேண்டியது. நல்லா கேட்டீங்க. மியூச்சுவல் தெரிஞ்சு எஸ்கே ஃபேன்ஸ் பேமெண்ட் பண்றாங்கடா. லாஸ்ட் லாம் ரிலீஸ் அட்டெண்ட் பண்ற ஐடி இல்ல ரங்க. இல்ல அவன் கேக்க நீங்க ஏகே மியூச்சுவல் தானே? இப்ப என்ன கபிலன் கேக்குறாருல, இப்ப என்ன ரஜினி மியூச்சுவல் தானே என்ன கேக்குறாருல? நீங்க கேட்க வேண்டியதானே? அவனுக்கு பிடிச்ச கிங்க பிடிச்ச கேட்க வேண்டியதானே? யார் இங்க இல்ல ரங்க, நீ வேணா என்ன வேணா மியூச்சுவல் வேணா சொல்லு, ஆனா நான் உன்ன மியூச்சுவல் வேணா சொல்ல மாட்டேன். இல்ல நான் சொல்றேன், அவங்க இப்ப என்ன கேக்குறாங்கல்ல, நீங்க வந்து அவன் விஜய் ரஜினி மியூச்சுவல் அடிக்கல, நான் வந்து அடிக்கிறீங்க. 1000 பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒருத்தன் செய்யாத தப்ப நான் அவன் மேல செஞ்சு நான் அவனை கார்னர் பண்ண மாட்டேன். அதை நான் பண்ண மாட்டேன். 1000 ஃபேன் ஃபைட்டா இருந்தாலும் சரி, ஒருத்தன் செய்யாத தப்பா அவன் செஞ்சான்னு சொல்லி நான் அவனை கார்னர் பண்ண மாட்டேன். இப்ப அந்த ஒரு ட்வீட் அவன் கோட் பண்ணல, அதான் நான் சொல்றேன். நான் முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே நான் தான் ஸ்பேஸ் போட்டு நான் தான் ரங்காவுக்கு உள்ள கூப்பிட்டேன். ரங்காவுக்கு உள்ள கூப்பிட்டு வர சொன்னது நான் தான். ரங்கா கிட்ட நான் சொன்னது ஓப்பனா இப்ப கூட நான் சொல்லுவேன்.
அந்த ஐடி என்ன ஐடின்னு பார்த்துட்டு நீ கோட் பண்ணி அடிச்சிருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா அவன் டிபில இருக்கிற போட்டோ மட்டும் எடுத்து வச்சுட்டு முடிவு பண்ணி அடிக்கும் போது தான் பிரச்சனையே வந்து நிக்குது. ரெண்டாவது, லால் சலாம் மேட்ரு வந்து எப்ப லால் சலாம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணப்ப எனக்கு தெரிஞ்சு 90% தனுஷ் ஃபேன்ஸ் வாய் மட்டும் தான் இருந்தான். அவெல்லாம் பெருசாவே எடுத்துக்கல. ஆனா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் மட்டும்தான் உள்ள ஊந்துக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு கிடந்தான். நான் அது வரைக்கும் பொறுமையா தான் இருந்தேன். டிஎல்ல நிறைய ட்வீட்ஸ் வந்துச்சு, அப்பயும் பொறுமையா இருந்தேன். நீங்களாம் ஒரு ஆளு மயிராடா, உங்க கூட நாங்களாம் இறங்கி சண்டை போடணும் மாட்டான்ட்டு நான் ஒதுங்கி ஓரமா போயிட்டு இருந்தேன். ஆனா உள்ள உட்காந்து தலைவர் பொண்ணு அபியூஸ் பண்ணி இவங்க என்ன பண்றாங்கன்னா மாங்குமணி ஏன் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் அயலான் படத்தை தயாரிச்ச கேஜிஆர் ஸ்டுடியோஸ் ஒரு ட்வீட் போட்டாங்க. எத்தனை பேர் பாத்தீங்க? அவன் என்ன பண்ணான்? அவன் பேட்டை விசுவாச டைம்ல அவன் இதே வேலையை தான் பார்த்தான். அவன் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணது விசுவாசத்தை. அவன் அந்த டைம்ல என்ன பண்ணான்? ஃபேன்ஸுக்குள்ள சண்டே மூட்டி ஒரு வேலையை தான் பார்த்தான். இப்ப அதே தான் அயலான் படத்துக்கு அவன் ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டான். என்ன ட்வீட் போட்டான் பாத்து? யாரா பாத்தீங்களா இல்லையா? ரங்கா நீ பாத்தியா இல்லையா? கேஜிஆர் ஸ்டுடியோஸ் அயலான் படத்துக்கு என்ன ட்வீட் போட்டான்? லைகா கிட்ட இருந்து வந்தானே ட்வீட் ஒன்று வந்துச்சு கேஜிஆர் கிட்ட இருந்து. என்ன ட்வீட் போட்டான்? அந்த ட்வீட் போய் பாருங்க, இன்னும் இருக்கு அந்த ட்வீட். அவன் என்ன ட்வீட் போட்டான் மட்டும் பாருங்க. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாம் உள்ள வந்துகிட்டு சின்ன சின்ன பொடி பயலுவ தூக்கிச்சு ஓத்து விட்டுரும். அதுக்கப்புறம் ரஜினி ரசிகன் தான், அதுக்காக தூக்கிச்சு முதல்ல தூக்கி நாங்க ஏற்கனவே ஒருத்தனை வளர்த்து விட்டதுக்கெல்லாம் நாங்களாம் இது பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுதா? அவன் இடத்துல அவன் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸோட ட்வீட்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். விஜய் ஃபேன்ஸுக்கு அவனுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. சிவகார்த்திகேயன் ரஜினி ரசிகன் தான். சிவகார்த்திகேயன் எனக்கு பிடிக்கும். ஆனா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் சொல்றதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டலாம் தலையாட்டிலாம் போற மயிரெல்லாம் கிடையாது. கேப்டன் மில்லர்னு உள்ள ஒரு படம் வருது. இவன் பேர் என்ன, சுந்தர்சி படம் உள்ள வருது. லால் சலாம் படம் உள்ள வருது. அடுத்து இவன் படம் வேற உள்ள வருது. 4 படம் வருது. உள்ள எதுவும் பிரச்சனையுமே இல்லை. இவனுங்க என்னமோ உட்காந்து தையத்தக்கன்னு உள்ள கூச்சிட்டு உட்காந்து இருக்கிறானுங்க. இவனுங்க என்ன பண்றானே, ஓ இது எவனுமே கண்டுக்க மாட்டான்ல, அப்ப இந்த சண்டையை நம்ம பெருசாக்குவோம். நீ விஜய் டிபி வை, நீ அஜித் டிபி வை, நீ ரஜினி டிபி வை. நான் ஓப்பனா கேட்கிறேன், சிவகார்த்தி ஃபேன்ஸ்லாம் ஒரு ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு நீ இறங்கி உள்ள நீ போய் வாலண்டியரா நின்று சண்டை போறதுக்குறாங்க. ஒரு வாரமா நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் எதுவுமே நீ சண்டை போடாதான் நான் சொல்லவே இல்லை. ஏன்னா அவன் ட்வீட் போடுறான், அவன் தலைவரை உள்ள இழுத்து போடுறான். அதனால நீ அடிச்ச கரெக்ட். இது வரைக்கும் நீ சிவகார்த்தி ஃபேன்ஸ் உளுத்துக்கு போட்டு அடிச்சது கரெக்ட். ஏன்னா என்னை விட உனக்கு நல்லா தெரியும் சிவகார்த்தி ஃபேன்ஸ் ஐடி எந்தெந்த ஐடின்னு. நான் டிஎல்ல பார்த்துட்டு தான் இருக்கேன், நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மியூட்டு கூட நான் போடல உன் ஐடியா, உன் ட்வீட் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த மியூச்சுவல் ஐடிகள் பண்ற வேலைக்கு நீ வாண்டடா நீ உள்ள அஜித் பேர் உள்ள ஒன்னு சின்னதா எடுத்து போட்டு. ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு ஐடி நம்ம தலைவர் ஃபேன் குரூப்ல உனக்கே தெரியும் அந்த ஐடி, அந்த ஐடி 2 ஐடி அந்த தப்பு பண்ணிச்சு. பெரிய ஐடிகள் தான், ஸ்பேஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஐடிகள் தான். இத்தனைக்கும் ஸ்பேஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஐடி தான். அந்த ஐடி என்ன பண்ணுச்சு? வாண்டடா உள்ள மறைமுகமா அஜித்தை உள்ள எழுதுற மாதிரி வந்துச்சு. ட்வீட் டெலிட் பண்ணிச்சா இல்லையா அந்த ஐடி? தெரியுமா தெரியாதா ரங்கா? ரங்கா அந்த ஐடி ட்வீட் டெலிட் பண்ணிச்சு. நீ வாண்டடா நீ அதாவது தலைவர் ஃபேன்ஸ் வாண்டடா எவனும் ஆரம்பிக்க கூடாது. நீ வாண்டடா ஆரம்பிச்சா பதிலுக்கு வந்து நம்ம இங்க இருக்கிற யாரோ ஒரு ரஜினி ரசிகம் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். இப்ப நான் வாண்டடா நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அந்த இல்ல தர்ஷாவோ இல்ல வேற ஒரு ரஜினி ரசிகன் வேற ஒரு ஸ்பேஸ்லயோ இல்ல வேற ஒரு ட்வீட்லயோ நீ போய் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை. இல்ல அந்த காலா கபலி ட்ரெண்ட்ஸ் பத்தி தானே பேசுனீங்க? இல்ல எனக்கு அவன் ஐடியா பெருசா டிவில வரல. நான் சொல்றது வந்து ஒரு பெரிய ஐடி மறைமுகமா கமலஹாசன் மாதிரி ட்வீட் போட்டு அதுக்கப்புறம் ட்வீட் டெலிட் பண்ணிச்சு. அது எனக்கு தெரியும். இந்த மாதிரி தெரியாத விஷயங்களை பல விஷயங்களை நான் சால்வ் பண்ணிட்டேன். அதை நான் எடுத்துட்டு வந்து ஆஹா நான் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணேன்ட்டு நான் காலரை தூக்கி விட்டு பண்றது எனக்கு விருப்பம் இல்லை. நான் என்ன சொல்றேன், நீ அடி, ஆனா அடிக்கிறவன் யாரு என்னன்னு ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அடி. ஒரு 4 ட்வீட் பார்க்காத, அவன் ப்ரொஃபைல உள்ள போயிட்டு நீ எந்த அளவுக்கு சர்ச் பண்ணி எப்படி அவன் எந்த ஐடி நீ கண்டுபிடிக்கின்ற நான் சொல்லி தரேன். உனக்கு தெரியும் நான் சொல்லி கொடுத்தேன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுதான், அவ்வளவுதான். அது நீ இதுல பண்ணல, அவ்வளவுதான் விஷயம். நீ எல்லாத்துலயும் பண்ற, நீ இந்த ஐடி என்னன்னு நீ பாக்கல. எப்படா இந்த சண்டை வரும்னு காத்துட்டு இருந்தான். அந்த பரணி மாதிரி, அந்த தேவடியா பையன் மாதிரி. அந்த தேவடியா பையன் என்ன பண்ணான், உள்ள பூந்தான். அவன் இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கணும் முடிவு பண்ணான். ஆனா மத்த அஜித் ஃபேன் ஐடி அடிச்சானா? நல்லா பாத்துக்க, மத்த பெரிய ஐடிகள் உள்ள அடிச்சானா? அவன் அமைதியா பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறான். ரமேஷ் பாலா இன்னைக்கு எதுக்காக ட்வீட் போட்டான் எனக்கு புரியல எனக்கு. ஆனா நான் காலையில பார்த்தேன், லைக் ஆட்டி தட்டினேன். ஏன்னா உள்ள வந்து தலைவர் போட்டோ இருந்து அதனால தட்டி விட்டேன். இதே இவன் போட்டிருந்தாலும் மனோபாலா போட்டிருந்தாலும் இதே தான் தட்டியிருப்பேன். இதே ஒரு சாதாரணமா நீ போட்டிருந்தாலும் சரி, இல்ல இங்க யார் போட்டிருந்தாலும் சரி, நான் லைக் ஆட்டி தான் தட்டுவேன். என்னால காலையில இருந்து ட்வீட்டும் போட முடியல, இதுவும் போட முடியல, ஸ்பேஸும் போட முடியல.
படுத்த படுக்கையா இருக்கிறேன், என்னால முடியல. சரி உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அது ஓப்பனா எல்லாரும் முடியும் சொல்லிடுவோம் அப்படின்ட்டு தான் வந்தேன். ஏன்னா இதை பார்த்துட்டு எவன் எங்கெங்க எவன் இங்க தலைவர் ஃபேன், இங்க தலைவர் விஜய் மியூச்சுவல் அடிக்கலாம், அங்க இருக்கிற விஜய் மியூச்சுவல் அடிக்கலாம். இன்னைக்கு காலையில ஸ்பேஸ் போட்டானுங்க தெரியுமா, ட்ரிகர் பண்ணி விடுறானுங்களாமா. எதே ட்ரிகர். நம்ம என்ன இங்க வைப்பர் ராஜா மாதிரி போய் காலில் போய் விழுந்தோமா, எக்ஸ்பீர் போய் வைப்பர் ராஜா காலில் போய் விழுந்தானே அந்த மாதிரி காலில் போய் விழுந்தோமா ப்ரோ. அவனுக்கு அந்த பக்கம் ஏதோ பேசினாலும் பேசிட்டு போட்டும் ப்ரோ, நீங்க வந்து இந்த மாதிரி எதுவும் போடாத ப்ரோ, நான் அப்படி தாண்டா ஓத்து தள்ளுவேன், என்னடா பண்ணுவேன்னு அவன் கேட்கறான். இங்க எவனும் அஜித் ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல உள்ள போயிட்டு மண்டி போடல, இல்ல அஜித் ஃபேன்ஸ் யாரும் இங்க தலைவர் ஃபேன்ஸ் ஸ்பேஸ்ல உள்ள வந்து மைக்ல வாங்கி எவனும் மண்டி போடல. அவன் காட்டுக்கு ராஜா. ஆனா விஜய் ஃபேன்ஸால அப்படி இருக்க முடியாது, அவன் ஓப்பனா மண்டி போட்டான். தப்பு நானே பண்ணாலும் நான் ஏத்துக்கிறேனுங்க, இது தப்புன்றது ஒரு மிஸ்டேக்கு, நீ அதை பார்த்துக்க, அது தப்புன்றதை நான் நேரடியாக சொன்னேன். நான் உன்னை மறைமுகமோ இல்லை மறைமுக ஜாடமடையாலோ குத்தில நான் உனக்கு சொல்லல, நேரடியாகவே நான் உனக்கு சொன்னேன். ஆனா ஒன்னை இங்க யூஸ் பண்ணிக்கக்கூடிய தலைவர் விஜய் மியூச்சுவல் ஐடிகள்லாம் இருக்கிறான், அவன்கிட்ட பார்த்துக்க. அதைத்தான் இப்ப நிவாஸ் மேல வந்து மைக்க கேட்டான், அவன் அஜித் ஃபேன் தான், அவன் மேல வந்து மைக்க கேட்டான். அந்த இல்ல இப்ப அவன் பேர் என்ன, இந்த ஏகே குட்டின்னு ஒருத்தருப்பான்ல, அவன் நேற்று ஒரு கோட் ட்வீட் பண்ணான். பட் அப்ப கூட நான் அவனுக்கு விஜய் சப்போர்ட்டா பேசணும், விஜய் சப்போர்ட் வேணும்ன்ற இந்த இஷ்யூக்கு நல்லா கேட்டுக்க, ஏன்னு கேட்டு அந்த குட்டின்றவன் அவன் பல பேர்கிட்ட உட்காந்து அவன் பேர்ல தான் அஜித் டிபி இருக்கும், ஆனா உள்ள இறங்கி அவன் சப்போர்ட் பண்றது யாருக்குன்னா விஜய்க்கு தான். ஏன்னா அவன் என்ன பிளான் பண்ணானா, ஒண்ணு இல்ல தங்கன்னு ஒருத்தர் இருக்கிறான், யாரு ஒரிஜினல் தங்கம் ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இருக்கு. அவன் என்ன பாத்தீங்கன்னா கீழே இப்ப இந்த ரியான் ஒரு டிபில இருக்கு பாத்தியா, அந்த ஐடியில இருக்கிற டிபி தான் அந்த பையனுக்கு இருக்கும். அவன் கோட் பண்ணி சரண்யா மேடமா அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். குட்டின்றவன் தெரியும் இல்ல, அந்த மாதிரி ஐடி எல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சு, அது ஒரு பிரச்சனை இல்ல சரிங்களா. இவன் தெரியாது, நீ கோட் பண்ண ஐடி வரைக்கும் யாருக்கு தெரியாத ஐடி. ஃபாலோ லிஸ்ட் எல்லாமே பாருங்க, எல்லாம் ஏகே ஃபேன்ஸா இருக்கானுங்க. இப்ப யுவின்னு ஒரு ஆள் இருக்கான், நீ பார்த்துருப்ப, யுவின்னு சொல்லிட்டு தலைவர் மியூச்சுவல் ஆள் வந்து ஸ்பேஸ்ல எங்க போனாலும் உள்ள பூந்தாலும் தலைவரை பத்தி இல்ல ஏகேவை பத்தி யாராவது தப்பா பேசினா உள்ள பூந்து யாரா இருந்தாலும் அபியூஸ் பண்ணிட்டு தான் வருவாப்புல, ஃபுல்லா கெட்ட வார்த்தை தான் பேசுவாப்புல. சரியா, ஐடிஸ் ஃபாலோவர்ஸ்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல்ல பாத்தீங்கன்னா தலைவர் தான் இருப்பாங்க. எவ்வளவோ பஞ்சாயத்துலாம் வறண்டுலாம் இழுத்து விட்டுருக்கிறாப்புல, மற்ற ஃபேன்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு என் ஸ்பேஸ்லயே. அவரை டீல் பண்ண விதமும் உன்னை நான் டீல் பண்ண விதமும் ஒரே விதமாக தான் நான் கேட்டிருக்கிறேன், இதே மாதிரி தான் கேட்டேன், கார்னர் பண்ணல. நான் கார்னர் பண்ணல, உன்னை இதான் சாக்குன்னு சொல்லி நான் ரங்காவை கார்னர் பண்ணி ரங்கா இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அப்படியே ஒதுக்கி வைக்க நான் விரும்பல. நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படி சண்டை போடுவோன்னு எனக்கும் தெரியும். புரியுறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியும் உனக்கு? இல்ல இதுக்கு மேல இது வேணாம், நான் வேணா ஃபோன் பண்ணி வேணா உனக்கு நான் டீட்டெயிலா புரிய வைக்கிறேன். இல்ல ப்ரோ, நீங்க பாருங்க, நீங்க உடம்பு பாருங்க, நான் அப்புறமா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு நான் பேசுறேன் உங்ககிட்ட. கொஞ்சம் எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்றியாங்க? சொல்லுங்க. இந்த இன்னொரு ஐடி ஒன்று வச்சிருக்க தெரியுமா? ஆமா, ஏதாவது ஒரு ஐடியில ஆக்டிவா இருக்காங்க? இல்ல, நான் மொத்தமா ட்விட்டர்லயே நான் ஆக்டிவாவே இல்ல. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எனக்கு ஒர்க் பிரஷர் அதெல்லாம் போயிட்டு நான் நேத்து ஒரு நாள் 2 நாளா தான் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தேன்னு சொல்லிட்டு தான் ட்விட்டருக்கே வந்தேன். இல்ல இப்ப இன்னொரு ஐடி மாதிரி வச்சுக்கிட்டு உன்னோட இன்னொரு ஐடி மாதிரி ஒருத்தன் வச்சுக்கிட்டு சுத்துறான், அது உன் ஐடியா இல்ல யார் ஐடியானே நான் சுத்திட்டு இருக்கிறேன். இல்ல, நான் ஒரே ஐடி தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்றேன். நான் அந்த பழைய இன்னொரு ஐடி நான் ஓபன் கூட பண்றது கிடையாது, அப்படியே தான் வச்சிருக்கேன். அதெல்லாம் இல்ல ஹைப்டு ஃபார் இதுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், அது பேர் கூட மறந்துச்சு. நீ உன் ஃபார்மேட்ல ஒண்ணு வச்சிருப்ப, அந்த ஒரு ஐடி ஒண்ணு வச்சிருப்ப. இல்ல எந்த இன்னொரு ஐடி வந்து நான் ஓபனே பண்றது இல்ல, அது அப்படியே ஆஃப்லயே தான் கிடக்குது, நான் லாகின் கூட பண்றது இல்ல. அதெல்லாம் நான் இது வந்ததுல மட்டும் தான் வரேன். பட் இந்த ஐடில ஆக்டிவா இல்லாத டைம்ல நீ இந்த ஐடில நான் உன்கிட்ட சிவகார்த்தி ஃபேன்ஸ் குரூப்பா மொத்தமா வந்து இறங்கினா ஞாபகம் இருக்கா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, அதை நான் டிஎல்ல நான் பார்த்தேன். என்ன நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எதுவுமே நான் கண்டுக்கல. சரி ரைட்டு, நீ அந்த சைடு குரூப்ல உள்ள போந்து அவங்களுக்குள்ள உனக்கு சண்டைன்னு வரும்போது நான் உள்ள தலையிடவே இல்லை. சரி நீ உனக்கு டீல் பண்ண தெரியும், நீ டீல் பண்ணுன்ட்டு தான் நான் விட்டேன். ஆனா நான் ஒரு மூச்சு விடல உள்ள வந்து. நான் ஏதாவது கேட்டேன் அப்ப கூட நான் எதுவும் கேட்கல. ஏன்னா என்னை விட உனக்கு அவனுங்க சிவகார்த்திகன் குரூப்ல இருக்கிற ஐடிஸ் எல்லா பத்தியும் உனக்கு நல்லாவே தெரியும், என்னை விட உனக்கு நல்லாவே தெரியுறாங்க.
அங்க இருக்கிறவனுங்க டிஎல்ல இதுல மட்டும் இல்ல, நிறைய தனுஷ் ஃபேன்ஸ் எனக்கு டிஎம்ல அவனோட ட்வீட், அவன் யாரு என்ன, அவனோட இன்னொரு ஐடி என்ன, எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உள்ள வந்து இறக்குனானு. அப்ப பார்க்கும்போது தான் அவனுங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே விஜய் ஃபேன்ஸ் கூட அப்படியே மேட்ச் ஆகுது. ஒன்றும் இல்லை, லால் சலாம் அனௌன்ஸ்மெண்ட் வந்து தெரியுமா? லால் சலாம் அனௌன்ஸ்மெண்ட் அப்ப நான் என்ன பண்ணேன், கேப்டன் மில்லர் ட்ரெய்லர் டீசர் வந்துச்சு, பார்த்துட்டு நான் அதுக்கு முன்னாடி நான் அயலான் டீசரும் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் ட்வீட் போட்டிருந்தேன். நல்லா புரிஞ்சுக்க, அதுக்கு முன்னாடி அயலானோட டீசர் ஒன்று வந்துச்சு, அதை நான் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி ட்வீட் போட்டிருந்தேன். கேப்டன் மில்லரோட டீசர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நானும் ட்வீட் போட்டேன். நான் ரஜினி ரசிகன், நான் சிவகார்த்திகனும் ரஜினி ரசிகன் தான், தனுஷும் ரஜினி ரசிகன் தான். நான் கார்னர் எடுக்க முடியாது, 2 டீசரை நல்லா இருக்குன்னு சொல்லி தான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இவனை என்ன பண்ணானுங்க, சிவகார்த்திகன் ஃபேன்ஸ் என்ன பண்ணானுங்க, தலைவரோட படம் லால் சலாம் அது ஆக்சுவலி வந்து தலைவர் கேமியோ ரோல், எக்ஸ்டென்ட் கேமியோ ரோல் தான், அது முழுக்க முழுக்க தலைவர் படம் கிடையாது. ஆனா லால் சலாம் உள்ள இறங்குறது எங்களுடைய குரலை ஒடுக்குகிறார்கள், நசுக்குகிறார்கள், மயிரை புடுங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாங்கு ட்வீட் போட ஆரம்பிச்சான். தனுஷ் ஃபேன்ஸ் எவனோ மாரி போடலையே, ஏய் நாங்க இறங்குறோம், நாங்க ஜாலியாக எங்க படம் கொண்டாட போதும், அவன் அப்படித்தானே நின்னான். ஏன் உனக்கு ஏன் இவனுக்கு மட்டும் ஏன் வயிறு பத்திக்கிட்டே எரியுது? நீ சொல்லக்கூடிய டாப் ஐடிகள், சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்ல இருக்கிற டாப் ஐடிகள் எல்லாமே எடுத்துட்டு வா, எல்லாம் 700 மேல இருக்க மாட்டான் ஃபாலோவர். 3/4 பேர் விஜய் மியூச்சுவலா தான் இருக்கிறான். விஜய் சாய் கிருஷ்ணன்றவனும் விஜய் ஃபேன்ல பேர்ல தான் ஐடி ஓபன் மட்டும் சுத்திட்டு இருந்தான். நான் அவனை நம்பினேன். சரி ப்ரோ நீங்க பேசுறதே கேட்கல. கபிலன் ப்ரோ கேக்குதா இல்லையா? கபிலன் ப்ரோ, ரங்க நான் பேசுறதே கேக்குதா இல்லையா? கேக்குது. குணா ப்ரோ உங்களுக்கு? அவருக்கு கபிலம் ப்ரோ எதுவும் கேட்கல, அவர் பேசுறது. இல்ல அதான் ட்விட்டர்ல வந்து இப்போ புதுசா இன்னொரு அப்டேட் விட்டுருக்கு. இவன் ஒருத்தன் சாவடிக்கிறான் டெய்லி அப்படின்ற பேர்ல முக்க விட்டு. சரி ஆகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது சொல்லுங்க ப்ரோ. சரி அவர்கிட்ட சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஒர்க்ல இருக்கேன், நான் முடிச்சிட்டு நான் அவருக்கு ஃப்ரீ ஆயிட்டு நான் கால் பண்றேன்னு சொல்லுங்க, ஓகேவா? சரி ஓகே, நான் சொல்றேன். சரி ப்ரோ, பாய்.